ஆரம்பிக்கிறோன்னா காமனா அது 9 ஆகுது, 9:15 ஆகுது. பாடணும், ஆராதிக்கணும், செய்தி போகணும் போது அந்த கண்டென்ட்டுக்கு அது கரெக்டா போகுது. 7 மணின்னும் போது நம்ம 9க்குள்ளவே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், புரியலீங்களா? அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், லேட்டா முடிக்கிறீங்களா பாஸ்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா. இன்னைக்கு ஒரு சர்ச்சுடைய லைவ் பார்த்தேன். 2.25 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 2.25 மணி நேரம், 2 பிரசங்கம். ஜனங்களையும் யாரும் பாடுறதில்லை, அந்த வேலைக்கே வாய்ப்பே இல்லை. பாஷமா ஒரு பாட்டு இதை வர்ஷிப் பண்றாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிரசங்கம், அப்புறம் பெர்கமன் செய்ய 2.25 மணி நேரம் லைவ் போயிருக்குது. அதை நான் பார்த்தேன். ஸோ அவ்வளவும் அந்த நேரங்களில் ஜனங்க ஆராதிக்கிறாங்க, நிற்கிறாங்க கோயம்புத்தூர்ல. ஸோ நமக்கு அவ்வளோ நேரம் வேணாம், ரைட்? எனக்கு 1.5 மணி நேரம் போதும். எனக்கு எவ்வளோ நேரம்? 1 மணி நேரத்துலேயே முடிச்சிருவேன். சவால் வேணா வச்சுக்கலாம் நீங்க. 1 மணி நேரம் போதும். ஒரு 1/4 மணி நேரம் ஆராதனை, ஒரு 1/4 மணி நேரம் பாட்டு, ஒரு 1/2 மணி நேரம் ஜப் செய்து டப்புன்னு முடிச்சு கம்முன்னு. அது ஏதோ கடமைக்காக கூடி உங்களுக்காக நான் என்ன அதை சொன்னேன் மாத்திக்கிட்டு ஏதோ அப்புறம் என்ன இருக்கு, என்ன பண்ண போறேன்? நீங்க போன பிறகு நான் என்ன பண்ண போறேன்? இல்ல நீங்க வீட்டுல போய் என்ன பண்ண போறோம்? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த வாழ்க்கை கத்தர் தந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த வாழ்க்கை கத்தர் தந்தது. இந்த சுகம், இந்த பலன், இந்த ஜீவன், இந்த ஆரோக்கியம், இது எல்லாமே அவர் தந்தது. இப்படி இருக்கும்போது இதுல அவருக்கு கொடுக்கறதுல நான் சொல்லியிருக்கேன், எங்க பார்த்து சொல்லுவாரு, ஆண்டவர் கொடுக்கறதுல சிந்தாம செதறாம கொடுக்கணும், முழுமையா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும்னு அப்படி நிறைய பார்த்துருக்குறோம். சரி, நான் கத்துக்கிட்டேன், நான் ஃபாலோ பண்றேன், உங்களுக்கு சொல்றேன். ஃபாலோ பண்ணா நல்லது. உங்க வாழ்க்கை முழுசு ஆராதனை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது வரைக்கும்? உங்க வாழ்க்கை முழுசு ஆராதனை இருக்கும். நீங்க நல்லா ஆண்டவர் ஆராதிப்பீங்க, ஆராதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்லையா சொல்லுவோம், ஏதோ என்னைக்கோ ஒரு நாளோ எப்பயோ ஒரு அப்படி இல்லை, தினமும் கத்தர் ஆராதிப்பீங்க. கண்களை மூடி வார்த்தைக்கு நேரா போகலாம். நன்றி, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. நல்லா இப்போ சொன்னல, துதிக்கிறதுல என்ன உங்களுக்கு ஒரு வஞ்சனை? ஏன் சலிப்பு உங்களுக்கு? ஏன் வெறுப்பு இல்லை? ஏன் உங்களுக்கு ஒரு கஷ்டம்? கத்தர் ஆராதிக்கிறீங்க, கத்தர் மயப்படுத்துறீங்க. இந்த சுவாசம், இந்த ஜீவன், இந்த உயிர், இந்த சுக பலன் எல்லாம் அவருக்கானது. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ஜோசப். நன்றி இயேசுவே. ஆமென். நல்ல வாய்களை திறந்து உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில், விசுவாசிங்க, அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாமே கூட சேர்ந்து ஒன்னசா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரிசுத்தர், 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 நீ பரிசுத்தர். இணைந்து பரிசுத்தர். ஆமென். ஓ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர். நல்லா உணர்த்தி பரிசுத்தர். அல்லேலூயா. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். கைகளை தட்டி, நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாரும் உந்தன். கைகளை தட்டி, எஸ், நீர்
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் நாமோ உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உற்சாகமா ஆமென். உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூலோகத்தில் உம்மை அல்லாமல் யார் உண்டு தேவனே. பரலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பூலோகத்தில் உம்மை தவிர யார் உண்டு தேவனே. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் தேவனே. துணிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. ஒருவருக்கே துணிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எஸ் எஸ் இந்த வானம் பூமி உள்ளோம் நாம். எஸ் எஸ் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இன்னும் உற்சாகமா யாரோ உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பெருமின் சேராவிங்கள் உம்மை போற்றுவேன். பூலோக திருச்சபையெல்லாம் உம்மை போற்றிட. பெருமின் சேராவிங்கள் உம்மை போற்றுவேன். பூலோக திருச்சபையெல்லாம் உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உணர்ந்தவங்களா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி நீரே. பாடுங்க வாயை திறந்து. ஜீவன் ஏசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா எல்லாமே இணைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். என்றும் ஹல்லேலூயா ஆமென். என்றும் ஹல்லேலூயா
சேர்ந்து சொல்லுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. சரீரமாகிய வீடு சபையாகிய வீடு இல்லையா? இன்றைக்கு பரலோகமாகிய வீட்டை, இது பெரிய ஸ்டடி, ஒரு 2 வாரம் 3 வாரமாச்சு தேவைப்படும். ஸோ நம்ம எல்லாருடைய நோக்கம் அல்லது நம்மளுடைய எல்லாருடைய வாஞ்சை, நம்மளுடைய எல்லாருடைய முடிவு என்னவா இருக்கணும்னா பரலோகமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய ஃபினிஷிங் இல்லை, இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை காலம் வாழ்வோமோ, ஆனா வாழ்ந்து முடிக்கிற இந்த வாழ்க்கையில நம்முடைய மரணம் நமக்கு முடிவா இருக்காது. ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு சாமி வந்தார்னா மறுரூபமாகி, ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகி மகிமையில். அதுதான் நம்மளுடைய இந்த உலகத்துல வசதியா வாழ்ந்தேன், ஆடம்பரமா வாழ்ந்தேன், வெளிநாட்டுக்கு போனேன், இல்ல நான் ரொம்ப என்ன சொல்லலாம் காரு பங்களா, அப்படி அது முடிவல்ல. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா, அப்ப அந்த ஜீவன் லாபமா இருக்கிறது என்னன்னா பரலோகம் போறதுதான், நித்திய ஜீவனுக்குள்ள போறதுதான். ஆமென். அதை எதனாலையும் வாங்கிட முடியாது. யாருமே யாரையும் கூட்டிட்டு போயிட முடியாது. யாருமே கேரண்டி கொடுத்துட முடியாது. ஸோ நான் பாஸ்டர்ன்றதுனால என் மகளுக்கோ, இல்லை எங்க அப்பா பாஸ்டர்ன்றதுனால எனக்கோ, மேபி ஒருவேளை ஒருவேளை காசு பணத்தினால வேற எதுனாலையுமே, அது எப்படி சொல்றது, ரொம்ப ரட்சிக்கப்படுறோம், ரொம்ப சுலபமா போல தெரியலாம். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே பரலோகம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா எல்லாருக்குமே பரலோகம்ன்ற மாதிரி தெரியலாம். இட்ஸ் நாட் எ ஈஸி வே. அது சுலபமானது இல்லை. வசனங்களை பார்க்க போறோம். நம்ம என்ன தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்ததுல, சரிங்களா? யோவான் 14:2 இயேசுசாமி சொன்னது, அந்த வார்த்தை முக்கியம் இல்ல. எனக்கு கொஞ்சம் தண்ணி. உண்டு, இல்லாது இருந்தால் சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன செய்வேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். ஃபாதர்ஸ் ஹவுஸ், ரைட்டா? பரலோகம் எதுவாக இருக்கிறது? பிதாவின் வீடு. பரலோகம் பிதாவுடைய வீடு. தெலுங்குல படிங்க. இமான் இங்க இருக்கு. தன்றி அடலா, தன்றி இன்டா. ஓகே, சூப்பர். சரி, படிங்க. ஏற்கனவே பிதாவின் வீடு என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது. ஆனால் அந்த பரலோகத்துல உங்களுக்கு எனக்கு இடம் இருக்கா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிதாவின் வீடு இருக்கு. சொல்லு, பிதாவின் வீடு ஆகிய பரலோகம் இருக்கு. அது ரொம்ப பெருசு, அதற்கு எல்லையே இல்லை, அதுக்கு விரிவே சும்மா ஒரு அளவு சொல்லி இருக்கு பைபிள்ல, ஆனா அந்த அளவுக்குள்ள கிடையாது. ஆனா அந்த இடத்துல இப்போ இங்க நமக்கு இது வால்டாக்ஸ் ரோட்ல இது சர்ச்சி, நான் வீடு இருக்கிறேன், அது என்னுடைய வீடு. நீங்க வீடு இருக்கு, உங்களுக்கு வீடு இருக்குல்ல. பரலோகத்துல உங்களுக்கான ஒரு பிளேஸ், இங்கிலீஷ்ல என்ன போட்டு பாருங்க, பிளேஸ். ரைட்? இந்த பூமியில காசு கொடுத்து இடத்த வாங்கலாம். உங்க அப்பா அம்மா வாங்கி வச்ச இடத்த நீங்க, நான் தன்றி இல்லும், நான் தன்றி பொலமும், அது நாதி அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ரைட்டா? அது உங்களுக்கு தான். ஒருவேளை தாத்தா சொத்தா இருந்தாலும் அது யாருக்கு தான்? உங்களுக்கு தான், நோ டவுட். ஆனா பரலோகம் அப்படி கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்துல கேட்டகரி கிடையாது. ஆனா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுன்னு இருக்கு. அதை நான் இதுதான் சொல்லிட முடியாது. நானும் போய் பார்க்கல, வேற யாரும் போயிட்டு வந்தும் சொல்லல. வேதத்தின் அடிப்படையில சொல்லலாம். பிதா இருக்கிற ஒரு இடம்னு இருக்கு, பிதா இருக்கிற சிங்காசனம் இருக்கு. அப்புறம் 24 மூப்பர்கள் இருக்கிற இடம் இருக்கு. பிறகு ரொம்ப ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்து மரிச்ச பரிசுத்தவான்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்கு. பிறகு எண்ணிக்கை இல்லாத திரளான பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அல்லேலூயா. இதுல நீங்கள நானும் எங்க இருப்போம்? அல்லேலூயா. நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன். அப்புறம் 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 இன்னும் நிறைய வார்த்தை. நான் நடக்கும் இடமோ
தேவனின் இல்லம் தூதர்கள் போல நான் கானம் பாடு. அப்புறம் நான் பரலோகம் போவேன், நான் பாட்டு பாடுவேன். எஸ், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏசுசாமி சொல்லிட்டு போயிட்டாரு, அங்கே உங்களுக்காக ஒரு இடத்தை. புரியுதுங்களா? ஸோ எல்லாம் எண்ணிக்கையில உலகம் முழுவதும் நான் எங்க இருப்பேன், அங்க எனக்கான பிளேஸ். புரியுதுங்களா? இல்ல நாங்களாம் வால்டாஷல் வந்து வரோம், துதியின் தேவாலயத்து விசுவாசிகள் எங்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கித்தாங்க அப்படி தருவாரா? இல்லை நாங்கள் டிகேஜி விசுவாசிகள், நாங்களாம் தெலுங்கு மக்கள், நாங்களாம் செக்காபுரம் தமிழ் மக்கள், எங்களுக்காக ஒரு இடத்த ஒதுக்குங்க அப்படி போட்டிருக்கா? இல்லை இந்தியாவில இருந்து வரோம், தமிழ்நாட்டில இருந்து வரோம், சென்னையில இருந்து வரோம், ஆந்திரால வரோம், தெலுங்கானால வரோம், கேரளால அப்படி இருக்கா? சொல்ல மாட்டீங்களம்மா. பரலோகத்தை பத்தின ஒரு அறிவு முதலாவது உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? சொல்லுவோம், ரொம்ப பெருசு என்னால எவ்வளவு. 2 கொரிந்தியர் 5:1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன். ரைட்? ஏன் இப்படி பண்றீங்க? 5:1 எடுக்க இவ்வளவு நேரம்? பூமிக்குரிய இந்த கூடாரமாகிய வீடு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம வாழ்ற வீடா இருக்கட்டும், இந்த சரீரமாகிய வீடா இருக்கட்டும், ஏன் இந்த சபையா இருக்கட்டும், இது எல்லாமே பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு. டெம்பரவரி. ப்ளீஸ் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது எல்லாமே டெம்பரவரின்னு சொல்லுங்க. தற்காலிகமானது. எவ்வளவு அப்படி? நிரந்தரம் சொல்லுங்கப்பா. நிரந்தரம் என்று இன்றைக்கு எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ அது ஒரு நாள் வேறு ஒருவருடையதாய் இருந்திருக்கும். இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீரோ அது ஒரு நாள் வேறு ஒருவருடையதாய். புரியலையா? யாருக்குமே என்ன கரெக்டானா? யாருக்குமே எதுவுமே என்ன இல்லை சொல்ல மாட்டீங்களா வாய் திறந்து? நிரந்தரம் என்று நிரந்தரம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குமானால் அது பரலோகம் மட்டும்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நானும் காண்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை. நானும் இல்லை, நீங்களும் இல்லை. இந்த சரீரம் இல்லை, இந்த சரீரம் இல்லை. உங்க வீடு நல்லா கட்டிட்டேன், 50 வருஷம் என் வீடு அசையாது, 100 வருஷம் நோ 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 நோ. புரியுதுங்களா? எதுவுமே நிரந்தரமா. படிங்க அந்த வார்த்தை, முடியல, அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றேன். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, அதுதான் சொல்றேன். அந்த வார்த்தை எதுக்கு சொன்ன? நித்திய வீடு தமிழ்ல போட்டிருக்கு. நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. தெலுங்குல படிங்க, நித்தியமாயினது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? எட்டர்னல். ரைட்டா? இந்த பூமியில நீங்க வந்து எதையுமே நிரந்தரம் அது நினைச்சிட கூடாது. அதுதான் தயவு செய்து உங்க மனசுல இந்த வாழ்க்கையே கூடார வாழ்க்கை. சொல்லுங்க வாய் திறந்து. நான் ஏற்கனவே சொன்ன, we are a passenger, traveler. போய்கிட்டே இருக்கணும். நான் கட்டின வீடு இங்கே என்ன வெயின்னு சொல்லி யாரும் வைக்கவே ஒரு நாள் தான் அலௌடு. அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இல்லை இல்லை, பாடியை தூக்கு. அந்த வார்த்தையை சொல்லல நீங்க. இந்த வீட்டு ஓனர் இவர் எங்கேயே வச்சுப்போம், ஆசைப்பட்டு கட்டினாரு, விலை கொடுத்து வாங்கினாருன்னு. பவுல் பாலாஜி கட்டின வீடு சபையா இது, இங்கே ஒரு 2 நாள் அவர் 3 நாள் வச்சுனா 2வது நாள் நாத்து அடிச்சிடும். சொல்லுங்க, வாடிய தூக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்பன்னு சொல்ல மாட்டான். சொல்லுங்க, தாத்தன்னு சொல்ல மாட்டான். அண்ணன் தம்பின்னு வாடி எடுக்கிறாங்க. 3 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ரைட்டா? இதான் நிஜம். இதை உணர்ந்துட்டீங்கனால பினிஷ். ரைட்டா? இந்த நிலையில்லாத இந்த உலகத்துல, நிலையில்லாத இந்த விஷயங்கள்ல நமக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறோம் அல்லது இதுக்காகவே வாழ்றோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பூமி கூடிய கூடாரமாகிய இந்த சரீரமாகிய வீடு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த சரீரமாகிய வீடு அல்ல வாழ்கிற வீடு எல்லாமே என்னதான்? மேபி இந்த சபை எல்லாமே அழிந்து போகக்கூடியது. எல்லாமே என்னதுங்க? ஒரு நிலநடுக்கம் வந்தால், ஒரு ஃபயர் வந்தா, ஒரு வெள்ளம் வந்தா என்ன செஞ்சிருங்க? அழிஞ்சு போயிடும். ஆனா ஒண்ணு இருக்கு, தேவனால் கட்டப்பட்டது. எந்த மனுஷர் கையும் கட்டல, அதை அவரே கட்டினார். அந்த வீட்டுக்கு பேர் தான் என்ன வீடு? சொல்லுங்கம்மா. நித்தியமான பரலோக வீடு நமக்கு உண்டு. அததான் இயேசு சொன்னார், நான் போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படு. உனக்கு ஒரு நித்தியமான வீடு இருக்கு. இதுக்கு அடிச்சுக்கிட்டு சாகாத, இதுக்கு அடிச்சுக்கிட்டு என்ன செய்யாத, வாழாத. வசனம் சொல்லுது, ஒருத்தன் கட்டுவான், இன்னொருத்தன் குடியிருப்பான், அது இன்னொருத்தனுடைய வசமாகும். எல்லாம் மாயையே. சொல்லுங்க, வாயத்தை சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? இல்ல பைபிள் சொல்லுதுல, பிரசங்கில எல்லாமே நான் சேர்த்து வச்ச பணமே எனக்கு சொந்தம் இல்லை, இன்னொருத்தன் திம்பா.
அது என் பொண்ணா இருக்கலாம், என் பையனா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், எனி ஒன். நான் கஷ்டப்பட்டதை நானே சாப்பிட்டு சாவேன்னு எவனும் சொல்ல. புரிந்துங்களா? எத்தனையோ பேர் செட்டில்மெண்ட்டை பிள்ளைங்க பங்கு போட்டுக்கிறாங்க. அதானே எந்தான்னு சொல்றோம். இந்த பிள்ளைக்கு இவ்வளோ கொடு, அந்த பிள்ளைக்கு இவ்வளோ கொடுன்னு வராங்களா இல்லையா? காரணம் என்ன? பெத்துட்ட உன் உழைப்புல உன் பணத்துல எங்களுக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு, ஷேர் உண்டுன்னு பிரிக்கிறோம்ல. அது யாருக்கு சொந்தம் இல்லை? அவங்க தினந்தோறும் போய் உழைச்சி வந்திருப்பாங்க. ஆனா பணம் வந்துட்ட பிறகு செட்டில்மெண்ட்டுக்கு யார் வரும்? சொல்லுங்களேப்பா. யதார்த்தத்தை பேசுகிறேன். இன்னாருக்கு இவ்வளவு பிரி, மூத்த பிள்ளைக்கு இவ்வளவு பிரி, ஆம்பளைக்கு இவ்வளவு பிரி, பெண் பிள்ளைக்கு இவ்வளவு பிரி, கல்யாணம் ஆனவங்களுக்கு இவ்வளவு பிரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இவ்வளவு பிரின்ற இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த பூமியில. ஆமென் சொல்லுங்களேன். இங்க எதுவுமே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. பரலோகத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரு, உனக்கு ஒரு நித்தியமான வீடு இருக்கு. அல்லேலூயா. சரி, நான் இப்ப ஆரம்பத்திலே சொல்றேன், இந்த சரீரமாகிய வீடு, சபையாகிய வீடு, பரலோகமாகிய. மறுபடியும் சொல்றேன், இந்த சரீரமாகிய வீட்டை எப்படி வச்சுக்கிறீங்க? பரலோக சபையாகிய வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? அகைன் பாஸ் ஆகி மூணாவது போக போறது பரலோகமாகிய வீடு. அல்லேலூயா. ஆகையினாலதான் வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவன் என்ன செய்யுங்க. இப்ப இங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, பாட்டு பாட இல்ல துதிக்கிறதுக்கு, பரலோகத்தை போனா வேற வேலையே இல்லையே, நீங்க அன்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. உங்க பேரு கிறுக்கப்பட்டுரும். உனக்கு துதிக்க மனசு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துக்கும் போது, அலாரம் வைக்கும் போதும், அலாரம் துடிக்கும் போதும், கொஞ்சம் தாமதிக்கும் போது, நான் இத்தனை வருஷம் சொல்றேன், 3 அலாரம் வச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரே, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, எழுந்து கொஞ்சம் சோம்பலா இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இதுக்காக கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாளா சீக்கிரம் படுக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் காலையில சீக்கிரம் ஜெபிக்கணும், இல்ல மற்ற காரியங்களை செய்யணும். நான் திரும்ப ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் இன்னைக்கு நமக்கு அவ்வளோ கசக்குது, அவ்வளோ வலிக்குது. பரலோகத்துல போனா செய்ய போறதே ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று என்னதான் செய்யணுமா? ஓயாம. வாய் வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, கால் வலிக்குதுன்னு வேற ஏதாவது கொஞ்சம் வேலை கொடுங்கணும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும். புரியுதுங்களா? இப்பவே உங்களுக்கு கசந்தா எப்படி நீங்க உங்களை எத்தனை பேர் டிக் பண்ணுவார்னு எனக்கு தெரியலையே, எதை வச்சு போவோன்னு நம்புறீங்கன்னு தெரியலையே. நான் உங்களை ஏமாத்திடக்கூடாது, உங்களை வஞ்சிச்சிடக்கூடாது. பரலோகத்தில் வேற ஏதாவது வேலை இருந்தா ஒரு சும்மா கொஞ்ச நாள் உட்காருவேன், அங்கே நான் ஒரு கூட்டம் நடத்துவேன் அப்படின்னு நான் சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு, சண்டே கிளாஸ் நடத்துவேன், கதை சொல்லுவேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் இருப்பார், ஓயாம துதிச்சுக்கிட்டு இருக்க போறோம். அவரா விருப்பப்பட்டு ஏதாவது லீவுக்கு எதனா விட்டாலோ இருந்தாலோ பரவாயில்ல. நான் சொல்லியிருக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதான் நினைக்கிறேன். அப்படி ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி இல்லை, ஒன்லி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும்னா இன்னைக்கு அதுக்கான ஒத்திகையா, இன்னைக்கு அதுக்கான செலக்ஷனா நீங்க நினைச்சுக்கணும். பாருங்க, என்னெல்லாம் காரியங்களை ஆண்டவர் பரலோகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னும் போது சில பல காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். மத்தேயுல 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பெரிய லிஸ்ட் வருகிறது. 7ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 நேரம் இல்லை, சீக்கிரமா படிச்சிடணும். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ்லாம் கூட வேணாம், ஒன்லி ஏதாவது படிங்க. பரலோகத்தில் இரு பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. யார் பிரவேசிப்பா? பேய்களை ஓட்டினோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம் அல்லவா, அற்புதங்களை. கவனிங்க பிளீஸ், இதுல யாராவது இது ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னு கை தூக்கி சொல்லுங்களேன். உங்களை சொல்றேன், நீங்க, நான் இங்க இருக்கிறேன், நான் சொல்லிக்க கூடாதுல்ல, கர்த்தர் செஞ்சிருக்கிற. ஓகே, எனக்கே இந்த லிஸ்ட்னா இதுல ஏதாவது யாராவது பேய் ஓட்டினாலோ, அற்புதங்களை செய்திருக்கிறேன், என்னை கொண்டு அற்புதங்களை செய்தார், நோய்கள் நீங்க ஏதாவது ஒருவேளை நடந்திருந்தா, பேய ஓட்டினாலோ நோயை நீக்கினாலோ அற்புதங்களை செய்தாலே உங்களை அறியேன் அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். பாருங்க கரெக்டா, உங்களை அறியேன் அகன்று போங்கள்னு சொன்னார்னா அற்புதங்களை சும்மா செய்ய முடியாது, இயேசுவின் நாமத்தினாலதான் செய்ய முடியும். பேயே நான் சொல்றத பார்த்து பயந்து ஓடுது. போகாத நோய், ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் போகாத நோய் ஜெபம்னா சுகமாகுது. நடக்காத பாஸ்டர் இப்படி போனீங்க பாஸ்டர், உடனே லெட்டர் வந்துச்சு பாஸ்டர், பாஸ்டர் காலையில சொன்னீங்க ஈவினிங் நடந்துச்சு, அற்புதங்கள் நடக்குது. அதனால சொல்லுங்க, இதுல எதுலையுமே பாஸ் ஆகாத உங்க கிழமை, உங்க நிலைமெல்லாம் என்ன கதிகாவும் சொன்னாரு. இது எதுவுமே செய்ய வேணாம், ஆனா பிதாவின் சித்தம் செய்து அவன் போவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேய ஓட்ட வேணாம்,
நோயை நீக்க வேணாம், அற்புதங்கள் எதுவும் செய்திருக்க வேணாம். ஒண்ணு செய்திருந்தா போதும். எது பிதாவின் சித்தம். சித்தம் என்றால் என்ன? தெலுங்குல என்ன போட்டிருக்கு? சித்தம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? வில். வில்லிங். உங்களுக்கு புரியுற மொழியில சொன்னா விருப்பம். இதுக்கு தனியா ஒரு பிரசங்கம் பண்ணணும். எதெல்லாம் பிதாவுக்கு விருப்பம், எதெல்லாம் பிதாவுக்கு சித்தம், அதை செய்த ஒரு ஆளு பரலோகத்துக்கு போயிடுவான். நான் பேய் ஓட்டல பாஸ்டர், என்ன போய் கேட்டீங்களே, எந்த அற்புதமும் நடக்கல பாஸ்டர், எந்த நோயை நான் நீக்கல பாஸ்டர், ஆனா ஒண்ணு செய்த. என்ன செய்த? எது பிதாவுக்கு சித்தம், எது பிதாவுக்கு பிரியம், எது பிதாவுக்கு விருப்பமோ அதை நான் செய்த. ஒரு பாவி மனம் திரும்புவது, ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது. புரியுதுங்களா? நாம பரிசுத்தமா இருப்பது, பிதாவின் சித்தம். அது எதுன்னு பார்த்து செய்யறவன் எங்க போயிடுவான்? பரலோகத்துக்கு போயிடுவான். அல்லேலூயா. உஷாரா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களான்னு கேட்டா இருக்கிறோம், இல்ல. மத்தேயு 5:20 படிங்களேன். கொஞ்சம் நேரம் இல்லை எனக்கு, சீக்கிரம். நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. யாரு இவங்க? வேத பாரகர். யாரு இவங்க? பரிசேயர். அவங்களாம் யோவான் ஸ்நானகனை குறை சொன்னவங்க, இயேசுவை குறை சொன்னவங்க, ஏன் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமா இருந்தவர்கள். சொல்றது புரியுதா? யாரு இயேசுவை குற்றம் சாட்டினது? யாரு? வேத பாரகர், பரிசேயர். அவங்களாம் ச்சே, நீங்களாம் வேத பரிசேயர் கூட்டம் அப்படின்லாம் திட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவர்களின் நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? நாம என்ன தெரியுமா எடுத்துப்போம்? யாரையாவது ஒருத்தர் ஒரு பேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு தான் அதை விட பேட் ஆகிறதுக்கு யோசிப்போமே தவிர, ஆண்டவர் என்ன சொன்னார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மற்றவர்களை விட உங்கள் நீதி, உங்கள் ரைட்னஸ், உங்களுடைய சரியானது எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணுமா? நான் ஜெபிக்காத ஒரு ஆள் எக்ஸாம்பிளா எடுத்துப்பேன். அவங்க பாடல பாஸ்டர், அவங்க பாடல கேட்டீங்களா? அவங்க ஆமேன் சொல்ல, அது கோட்டையக்கா கை தட்டல, அந்த காவை கேட்டீங்களா? அந்த கால லேட்டா வர்றாங்களே, அந்த காவை கேட்டீங்களா? யாரு லேட்டு, யாரு ஆராதிக்கல, யாரு ஊழிய செய்யல, யாரு கூட்டத்துக்கு வரல, இத பார்த்தா நாம நம்முடைய நீதி இன்னும் தேஞ்சி தகர டப்பாவா போயிடும். நான் சொல்றது புரியுதா? என் வாழ்க்கையில நான் சொல்லுவேன், 31 வருஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நிறைய பேட் எக்ஸாம்பிள பார்த்திருக்கிறேன். எங்க சபையில உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, சுகுணாக்காக்கு மட்டும் ஒருத்தனை தெரியும், சுப்பிரமணியன்னு ஒருத்தன். அவன் எப்படி சொல்லலாம்னா, எனக்கே டப்பு கொடுப்பான். அந்த நாட்கள்ல எங்களெல்லாம் பைபிள் போட்டி வைப்பார் எங்க பாஸ்டர். எங்களெல்லாம் நிக்க வச்சுட்டு கையில பைபிள் கொடுத்துட்டு, என்ன பைபிளை படிக்கிறதுக்கு ட்ரெயின்டு மாதிரி கத்து கொடுக்குற ஸ்டேஜ் போன புதுசுல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 வசனம் டக்குன்னு எடுத்துட்டு முன்னாடி வாசிக்கணும். உங்களுக்கு தெரியாது அதெல்லாம், அப்படி ஒரு கேம்லாம் வாசிக்கணும், கை தூக்கணும். அநியாயமா டப்பு கொடுப்பான் அவன். போன வாரத்தில் பாஸ்டர்மா காமிச்சேன், என்னங்க அவரையான்னு கேட்டாங்க. ஆட்டோ ஓட்டுறாரு, இப்போ ஆட்டோ ஓட்டுறாரு. புரியுதுங்களா? எனக்கு டப்பு கொடுத்தாரு. இப்போ நாங்களாம் விசுவாசியா இருந்தோம், அவ்வளோ பைபிள் நாளே தெரிந்து இன்னைக்கு சபைக்கு போறாரா போலியா, இந்த சபைக்கு போற என்ன எதுவுமே தெரியல. நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. சொல்லுங்க, நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்? வேத பாரகர், பரிசேயர் அப்படிப்பட்டவர்களின் நீதியை பார்க்கல, நம்ம நீதி என்ன செய்யணுமா? அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. யாரையாவது பார்த்து என் நீதி குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா, நான் சொல்றது புரியுதா? பிரவேசிக்க சொல்லுங்களேன், படிங்களேன். நான் தப்பா ஏதாவது பைபிள் வச்சு தானே பேசுறேன். இல்ல, நீ யாரையாவது கை காட்டுவ, யாரையாவது எக்ஸாம்பிளா எடுத்துப்பேன்னு சொன்னா, அவங்கள விட என்னுடைய நீதி கொஞ்சம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. அவங்க செய்யறாங்க, நான் செய்யறேன். இவங்க பண்ணாங்க, நான் பண்றேன்னு சொன்னா கெட்டு குட்டிச்சவரா தான் போகணும். கொஞ்சம் கூட நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இவங்களை விட நான் ரொம்ப பெஸ்டா இருக்கணும். சொல்லுங்க பாப்போம். இவங்களை விட நான் ரொம்ப அவங்கள விட நான் ரொம்ப ஜெபிக்கணும், அவங்கள விட நான் ரொம்ப அவங்கள விட நான் கொஞ்சம் முன்னுக்கு போகணும், அவங்கள விட நான் என்ன செய்யணும்? நான் சொல்றேன்ல, அவனை போட்டி போடுறதே எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே பெருசா இருக்கும். என்னடா அவன் இப்படி படிக்கிறான், இப்படி எடுக்கணும்டா, படுறா மணிக்கணக்கா படுறா, பைபிளை போடுறா, அடுத்த முறை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும்.
ஒரு விசுவாசிகளா இருக்கும்போது சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் சும்மா இல்ல, வேத பாரகர்னா வேதத்தை கற்றவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள். ஆமே, அவங்கள விட எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், பக்கத்துல எப்பவுமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மற்றவங்களை விட கொஞ்சம் எல்லாத்துலயும் எப்படி இருக்கலாம்? அதிகமா இருக்கலாம். எதனாலும் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, குறைந்து போக வேண்டாம். நான் போறேன், டைம் இல்லை எனக்கு, நிறைய நிறைய வேணும். சரிங்களா? இதுக்கு அப்புறம் முடியும் போது கண்டிப்பா டவுட் வந்துடும். சவத்திரம் எனக்கு இல்லை போல, நான் அப்படி போயிடுவோம். அப்படி போகக்கூடாது, திருத்திக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல டக்குன்னு வாசிங்க, 3ஆம் வசனம். சீக்கிரம், எனக்கு டைம். தெரியுங்களே, டக்குன்னு சரி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பிள்ளைகளை போல. தமிழ்ல போட்டிருக்கு மாறாவிட்டால். தெலுங்குல என்ன போட்டிருக்கு? மார்பு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? சேஞ்ச், கன்வெர்டட். குழந்தைங்க ஓகே. நானோ நீங்களோ ஏன் ஆண்டவர் சிறு பிள்ளைய உதாரணமா சொன்னாரு? குழந்தை மனசு சார் இவருக்கு. சில பேர்லாம் வளர்ந்தாலும் எப்படி இருப்பாங்க? குழந்தை போல இருக்கும். சில பேர் குழந்தையிலே பெரியவங்கள போல இருப்பாங்க. குழந்தையிலே எப்படி இருப்பாங்க? ரைட்டா? நாங்க எவ்வளவு குழந்தைங்களை பார்த்துட்டோம். ஆனா சில பேர் வளர்ந்தாலும் எப்படி இருப்பாங்க? பிஹேவியர், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், குழந்தை எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாது. அதுக்காக தான் சொன்னார் குழந்தைய போல மாற சொன்னார். குழந்தைய ஆயிட சொல்லல, எப்படி மாறுங்க? ஜஸ்ட் லைக் குழந்தைய போல. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுகன்யா பொண்ணு தட்டி தட்டி பார்த்தனா, அடங்கல பட்டுன்னு ஒன்று வச்சா, அடிக்கிற மாதிரி தான் வச்சா. ஒருவேளை பேம்பர்ஸ்னால அவளுக்கு உரைக்கலையே, ஒரு வேலை தெரியல. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க நான் எதனா பேசும்போது கூட அவ வந்து லைக் பண்ண. ஆக்சுவலா நான் சொல்லியிருக்கேன், அடிச்சுலாம் தூக்கிலாம் கூட போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடிலாம் கூட 2 வச்சுட்டு கூட போற வழியில பைக்ல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏதாவது பேச பண்ணும்போது அப்புறம் சால்வ் ஆயிடா, ஸ்கூல் உள்ள போகும்போது பாய்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அல்லது எங்க வீட்டு படிக்கட்டுல இறங்கும் போதே என்ன செஞ்சிருவான்? குழந்தைகள் அது மனதில் வைத்துக் கொள்ளாது, வெஞ்சன்ஸ் வைக்காது, பழி வாங்காது. நமக்கு தான் அது எல்லாமே இருக்கும். அல்லையா சொல்லுவோமே, குழந்தைகளை போல. எவ்வளவு வயசாகட்டும், உங்கள் மனது எப்படி இருக்கட்டும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் மனம் எப்படி இருக்கட்டும்? பிள்ளை மனசியா, குழந்தை மனசியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தா எங்க போவான்? மாறல, அதெல்லாம் முடியாது. எனக்கு கரெக்டா ஞாபகம், அப்படி யார் என்ன பேசுனா என்ன சொன்னா எல்லாம் எனக்கு டிட்டோவா ஞாபகம் இருக்குன்னா எனக்கு தெரியாது. நான் சத்தம் போடுவேன், கோவப்படுவேன், ஆனா திரும்ப நானே சால்வ் ஆவேன். என்னங்க பாஸ்டர் நீங்க இப்பதான் அடிச்சீங்க, இப்பதான் திட்டினீங்க, நீங்க அது ஏன் பழக்கம்? நான் சொல்றேன், இதெல்லாம் மனசுல போட்டு ஸ்டோரேஜ் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆளை பார்க்கும்போது அப்படியே டோட்டலா அந்த என்ன சொல்லுவாங்க, டைரி மாதிரி அந்த ஹிஸ்டரியா ஞாபகம் வரும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம். குழந்தை பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், குழந்தை எல்லாத்தையும் மறந்துடும்னு சொல்லுங்க. ஆமே, பழி வாங்காது எந்த குழந்தையும். ரைட்டா? எந்த குழந்தையும் பழி வாங்காது, எந்த குழந்தையும் நிறைய. அதனால குழந்தைய போல மாறணும். தென் நிறைய இருக்கு, நான் எவ்வளவு சொல்ல முடியுமோ. அதே மத்தேயுல 21ஆம் அதிகாரத்துல 31 படிங்க, கொஞ்சம் வேகமா, சீக்கிரம் ப்ளீஸ். முடிச்சது. அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆயக்காரர், வேசி, வேதபாரகர், பரிசேயர், அவங்கள விட ஆயக்காரர். தெலுங்குல அந்த லைன் மட்டும் படிங்க. டாக்ஸ் வாங்குறவங்களும் வேசிகளும் எங்க போயிடுவாங்களா? அப்படின்னா என்ன? ஐயோ, அநியாயமா வரி வாங்குறவன் வேசி போயிடுவாளா? இல்லை இல்லை இல்லை, போறதுக்கு அதான் சொன்ன, கடைசி நொடி வரைக்கும். ரைட்டா? அந்த கள்ளன் தன் கடைசி நொடியில மனம் திரும்பினா பரலோகத்துக்குள்ள போயிட்டான்ல. அதனால அவங்க வேசியா போக போறது இல்லை, அநியாயமா வரி வாங்குறவங்களா போக போறது இல்லை. அப்படி இருக்கிறவங்களே இன்றைக்கு உலகத்துல யாரெல்லாம்
ரைட்டா? இது ஒரு குப்பை பொறுக்கினாரு இன்னைக்கு அப்படி இல்ல. யாராவது ஒரு குடிகாரனை கூட்டு வரேன் உங்களுக்கு, யாராவது ஒருத்தர் சூனிய வச்சு ஊரை கெடுத்தவனை கூட்டு வரேன், ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அவர்களெல்லாம் ரட்சித்துருவாரு, அவர்களெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இன்னைக்கு யாரையும் பாவின்னு ஒதுக்கிறாதீங்க, இன்னைக்கு யாரும் அநியாயக்காரங்கன்னு ஒதுக்கிறாதீங்க. யாருக்கு தெரியும் கர்த்தர் யாரும் ஒன்னால ரட்சிப்பார். அல்லையா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநியாயமா வாழ்றவங்க, இன்னைக்கு ரவுடிஸா இருந்தவங்களா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு என்னவா இருக்காங்க? ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. ரவுடிஸா இருந்தோம், கொலை பண்ணுவங்க சொல்லுங்க, துடிக்க துடிக்க ஒரு ஆளு கொலை பண்ணவங்க 2 பேர் இன்னைக்கு பாஸ்டரா இருக்காங்க. அப்புறமா சொல்றேன், லைவ்ல போறதுனால நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா? கொலை செய்தவர்கள் இன்னைக்கு யாரா இருக்காங்க? ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. கொலை செஞ்சிட்டான். அப்போ கர்த்தர் இப்ப அவர்களை மாத்திட்டார். ஆயக்காரலா வேசியா இல்ல, மாறினவர்களை போறாங்க. அப்ப இன்னைக்கு யாரையாவது பார்த்து இன்னைக்கு இவங்க வெட்டி விடுறாங்க, இல்ல மேபி இவங்க அநியாயமா தீமை செய்யறாங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு யாரையாவது சொல்லலாம். இன்னைக்கு பாவிகளா கூட சொல்லலாம். கர்த்தர் அவர்களையும் ரட்சித்து பரலோகத்துக்குள்ள சேர்த்துருவாரு. ஆமென் சொல்லுவோம். யாரையும் என்ன பண்றாதீங்க, கையை காமிச்சு பாவினோ இல்ல யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, இவர்கள் பரலோகம் அப்படி ஜட்ஜ் பண்ணவும் நம்மளால முடியாது. யாருக்குமே அந்த அதிகாரத்தை கர்த்தர் தரவே இல்லை. ஆண்டவர் இவனை சேர்த்து விடாதீர்கள், ஆண்டவர் இவளை சரி இவள் இருக்கிற இடத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி என்றால் நீ வராதே, அவள் வரட்டும். இல்ல ஒரு தம்பி சொன்னார், இவங்களெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கல, ஆனால் நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா. ஆஹா சந்தோஷம் தம்பி. இவர்களை அப்போ பரலோகத்தில் எப்படி பார்ப்பாரோ தெரியல. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆளுங்களா எப்படி பரலோகத்துக்கு வருவாங்க நான் ஜட்ஜ் பண்ணல. இந்த ஆட்டிடியூட், இந்த மனநிலையே சரி கிடையாது, இந்த 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 அணுகுமுறையே சரி கிடையாது. சரி ஓகே, ஆண்டவர்களை ஒப்படைச்சிடும். நான் அவர்களை 18:8 படிங்க. மத்தேயு 18:8 சீக்கிரம். கையாவது காலாவது ஐயோ 2 கையுடையவனாய் தள்ளப்படுவதை பார்க்கலாம். சப்பானியா குருடனா நீ தித்திய ஜீவனுக்குள்ள போவது உனக்கு எப்படி இருக்குமா, நலமா இருக்குன்னு சொல்லிட்டார். புரியுதா? எப்படி எது இடரலா இருக்கிறதோ, இடரலா இருப்பது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நீ வெட்டி போட்டுடு, தரிச்சு போட்டுடு, இப்படி சொல்லலாம். அப்போ நாங்க இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்போ பரலோகத்துல குருடர் சப்பான் எல்லாம் உண்டா? ரைட், வசனம் என்ன சொல்லுது, குருடனாய் சப்பானியா என்ன செய்வ, பரலோகத்துக்கு போவ அப்படின்னு. போறது வரைக்கும் தான். போன பிறகு அங்க எவனுமே என்ன கிடையாது, ஊனனும் கிடையாது, சப்பானியும் கிடையாது, குருடனும் கிடையாது. சந்தோஷமா இல்லையா சொல்லுவான். அங்க ஒரு பலவீனத்துக்கு உள்ள என்ன இல்லை, அலவுட் இல்லை. ஆமென். அப்போ எது இடரலா அப்படின்னா கையை காலை வெட்டி போட சொல்லல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெட்டி போட்டா எல்லாரும் கை காலம் இல்லாம நம்ம எப்படிதான் வந்திருக்கணும் சொல்லுங்க. நானோ நீங்களோ நொண்டி கூட கிடையாது, அனந்தி 2 காலம் போயிட்டு. அந்த ஒருத்தர் இருப்பான் பத்தியா, கை காலம் ஸ்டீவனி அவனோ ஒருத்தன், அந்த மாதிரி நம்மளை தூக்கிட்டு வந்திருக்கணும். அப்படின்னா என்ன, எது சொல்லுங்க, எது உங்களுக்கு இடரலா இருக்குமோ அதை என்ன செய்யுங்க, தூக்கி போடுங்க. தேவையாது எது தெரியுமா, பரலோகம் போகணும். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. தேவை என்ன தெரியுமா, பரலோகம் போறதுக்கு எது இடரலா இருக்குமோ, தடையா டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ அதை தூக்கி போட்டுருங்க. போலாம். மத்தேயுவிலே 23ஆம் அதிகாரம் 13, கொஞ்சம் வேகமா. அப்புறம் பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறது. சில பேர் இருப்பாங்களா, சொல்லுவாங்களே நானும் கெட்டு நீயும் கெட்டுங்கிற கதையா, அவங்களும் போக மாட்டாங்களா, மற்றவங்களும் என்ன செய்ய மாட்டாங்களா? யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு இடரல் வந்தா தூக்கி போடுங்க. நீங்களே மற்றவங்களுக்கு இடரலா இருந்தா, புரியுதா? புரியுது இல்ல? எனக்கு ஒரு விஷயம், என் கை எனக்கு இடரலா இருக்குது, நான் வெட்டி போடுறேன், ஓகே. நானே மற்றவர்களுக்கு இடரலா இருந்தா சொன்னார், என்ன சொன்னார், அவர்கள் என்ன செய்வதில்லை, பிரவேசிக்க. யாருன்னு சொன்னா மாயக்காரர், வேதபாரகர், பரிசேயர். தெலுங்குல படிங்க. வேஷம் இல்ல, அந்த வார்த்தைக்கு அதான் சொன்னார். மாயக்காரர்னா யாரு, வேஷம் போடுறவங்க.
இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குமா? இங்கிலீஷ்ல கண்டுபிடிக்கிட்டோம். நடிக்கிறவங்க வேஷம் போடுறோம்னா நான் மீன் பண்றேன். என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? கண்டுபிடிக்க முடியலையா? மத்தேயு 23:13 எடுக்க தெரியல உங்களுக்கு. ஓகே. மாயக்காரர்கள் சொன்னா இங்கிலீஷ்ல ஹிப்போக்ரசி, மாயம் இல்லாத ஒன்றை ஆக்ட் பண்றவங்க பரலோகத்துக்கு போக முடியாதான். லிசன், என்ன கவனிங்க. நெஜம்னு ஒண்ணு இருக்குல்ல, யதார்த்தம் வந்துடு, யதார்த்தடு, நிஜஸ்தடு அப்படின்னு இருக்குல்ல, ஃபேக்ட் நிஜமா இருந்துட்டு போயிருங்க. அல்லேலூயா. ரைட். நடிக்கணும்ன்ற அவசியமே எனக்கு அதான் சொல்லுவேன். இந்த நடிச்சு உள்ளொன்று வைத்து புறமென்று பேசுவார் ஒருவதனை கலவாமை வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்கு தமிழ். எக்காரணத்தை கொண்டு என்ன செஞ்சிடாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் ஆக்ட். நடிக்க மட்டும் இல்ல. நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு சந்தோஷமா துக்கமா கோவமா நான் கொட்டிடுவேன். எனக்கு சொல்றேன், என்னால எனக்கு தாங்காது. எங்க ஃப்ரெண்டு நான் கண்ட்ரோல் பண்ண, ஏய் கம்முன்னு வாங்க. நடிக்க செய்யாதீங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. பரலோகத்தில் நடிகர்களுக்கு இடமில்லை. பக்கத்துல சொல்லுங்க, பரலோகத்தில் நடிகர்களுக்கு மாயக்காரர் பிரவேசிப்பதில்லை. மற்றவர்களையும் புரிதுங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது என்னவா இருக்கும்? தீமை. முடிஞ்சிச்சு, போலாம், டைம் ஆயிடுச்சு. 23:13 படித்து விட்டோம். 21:31 படித்து விட்டோம். மத்தேயு 18:8 படித்தீர்களா? இல்லை, படிக்கவில்லை. அப்படியா? படித்து விட்டோம். அப்பொழுது என்றால் 25:10, 25:23 2 வசனங்கள் போதும், நான் முடித்து விடுகிறேன். அடுத்த வாரம் தொடரும். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தம் இல்லாதவர்கள் கதவை சொல்லுங்க சாத்திட்ட பிறகு வந்தவங்க சொல்லுங்க ஆயத்தமா. 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லைங்கிறதெல்லாம் வச்சுப்போம். நமக்கு என்ன புத்தியா குறைவு? அல்லேலூயா. we are also clever and cute or smart or brilliant, intelligent, வேற என்னெல்லாம் இருக்கோ அது பிரச்சனை இல்லை. இங்க ஆயத்தமா இல்லாததுதான் பிரச்சனை. எது பிரச்சனை? இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாள் தூங்க போகும்போது என்ன நினைச்சிட்டு தூங்கணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இன்னைக்கு ஆண்டவர் வருகை இருக்குமானா நான் போகணும். நாளைக்கு என்ன கமிட்மெண்ட் ஒன்னாலும் இருக்கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு என்ன கமிட்மெண்ட் தலையே போற வேலை இருக்கட்டும். என்னன்னு நினைக்கூடாது. நாளைக்கு ஒரு நாள் ஆண்டவரே கல்யாணத்தை முடிச்சிட்டு, நாளைக்கு ஒரு நாள் ஆண்டவரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் ஆண்டவரே ஒரு எக்ஸாம் இருக்கு, ஒரு ரிகல்சல் இருக்கு, ஒரு நோ ஒண்ணுதான். நைட்டு தூங்கும் போது ஆண்டவரே ஒருவேளை இந்த ராத்திரியில நம்முடைய வருகை இருக்குமானா அந்த எக்கால சத்தம் என் காதுக்கு, அதுக்கு பேர் ஆயத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? ஆமா, நான் ரெடியா இருக்கேன், நான் வர்றதுக்கு என்னவா இருக்கேன். நான் இன்னும் அதுக்கான தகுதிகள்ல சொல்லும் போது மனம் திரும்பணும், ஞானசானம் எடுக்கணும், திருவிருந்து பூசிக்கணும், இதெல்லாம் அடுத்த கட்டங்கள். இது வந்து பேசிக்கலா போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா ஒரு ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குது. அதுல என்ன இருக்கணுமா? போச்சுடா போய் தெலுங்குல சொல்ல அம்மோய் அப்படின்வாங்களே, அதானே? யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? வசனம் சொல்லுது ஆயத்தமா இருந்தவங்க உள்ள போயிட்டாங்களா, ஆயத்தமா இல்லாதவங்க கதவு அடைச்சிட்டு. ஸோ ஆண்டவர் வந்துட்டு போயிட்டதுக்கு அப்புறம் எந்த செகண்ட் சான்ஸ்னு ஒண்ணு விடுபட்டவர்களுக்கெல்லாம் மறுபடியும் இன்னொரு பஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிட்டாங்க, செகண்ட் ட்ரிப்ன்ற சான்ஸே ஒரே வாய்ப்பு. வந்தாருன்னா போயிடணும். சொல்லுங்க பாப்போம். ஒரே வாய்ப்பு. வந்தாருன்னா என்ன பண்ணிடணும்? போயிடணும். வேற வழியா எதை பத்தியும் கவலை. ஆமென். அதுதான். இன்னொன்னு சொன்னேன், அது வாசி முடிங்க. 25 23 ஃபைனலா. உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய். ஹலோ, பரலோகம் தான் எஜமானுடைய வீடு, ரைட்டா? எஜமானனே பண்ணார்ல, அவர் தான் பரலோகம் தான் எஜமானன். யாரு அங்க போவா சொல்லுங்க? கொஞ்சம் தெலுங்குல இங்கிலீஷ்ல படிச்சிருங்க, முடிக்கலாம். few things, என்ன விஷயங்கள் இருக்கோ, சின்னது கொஞ்சம் படிங்க தெலுங்குல.
எது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சமோ, ஏது ஒன்னா இருக்கட்டுங்க. சண்டே கிளாஸ், இனி சபையில் என்ன நீங்க என்னெல்லாம் வேலை செய்றீங்க, என்னெல்லாம் ஊழியம் பண்ண, என்ன எது உங்களுக்காக இருக்கிறது, என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் என்ன? அதுல தமிழ்ல போட்டிருக்குது உத்தமம் உண்மையை. தெலுங்குல என்ன போட்டிருக்க? நம்பகம் மஞ்ச். தெலுங்கு இங்கிலீஷ்ல ஃபெய்த் அண்ட் குட். நல்ல விசுவாசம் உள்ள உண்மையா கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதுல தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், உண்மையா உங்களுக்கே பவுல் சொல்றார், தன்னையே சொல்லிக்கிறாரு, கர்த்தர் என்ன உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை எனக்கு உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுல யாரும் உங்களை போட்டுக்கு என்ன பண்ண வேண்டாம், குறை சொல்ல. நான் சொல்லுவேன், நான் செய்கிற வேலையை எனக்கே திருப்தியா இருக்கணும், நான் செய்கிற காரியத்துல எனக்கே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு அப்படி இருக்கணும். உங்களுக்கு அப்படி பாருங்க, பேரு பாராட்டு பலன்கள் எல்லாத்தையும் வச்சிருங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த எஜமானுடைய ராஜ்யத்துக்குள் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க சொல்வார். இப்போ என்ன கொஞ்சம் இருக்குதோ அந்த கொஞ்சத்துக்கு நீங்க எப்படி இருந்தா போதும் சொல்லுங்கம்மா. நிறைய இல்ல, என்கிட்ட கொடுத்தது எவ்வளவுதான், கொஞ்சம் தான். உங்ககிட்ட கொடுத்த எது ஒன்னா இருக்கட்டுமே, நான் சொல்லுவேன், எனக்கு இந்த சபையா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எனக்கு கிடைச்சிருக்கு, நீங்க உங்களுக்கு என்னவோ வீடா இருக்கலாம், உங்க குடும்பம், உங்களுடைய வேலைகள், இந்த வாழ்க்கை, இந்த வசதி, அதுல கர்த்தருக்கு உண்மையா இருங்க. அல்லேலூயா. சோமலாமா, எனக்கு அது இல்லை இது இல்லை, நோ 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 நோ. எது இருக்கோ, என்ன கொஞ்சமோ அதுல ஆண்டவருக்கு உண்மையா இருங்களேன், ஃபெய்த்ஃபுல்லா இருங்களேன், அதுல ஒரு உண்மையை காட்டுங்களேன். எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லை அப்படிலாம் இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதுல நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஒரு நாள் வரும், அவர் சொல்லுவாரு, எஜமானுடைய ராஜ்யத்துக்குள்ள சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி மகளே. அல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆண்டவரே நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அல்லேலூயா, உமக்கு நன்றி. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினால் உள்ளே அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிறைத்திடும். உள்ளே அழைத்து செல்லும் அப்பா. பிரசன்னத்தால் நிறைத்திடும். பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கிடும். பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். என்னை கைப்பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போங்க. ஒன்னு சொல்றேன், இங்க இருக்கிற நம்மள ஒருத்தரையோ அல்லது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின ஒருவரையும் ஆண்டவர் நரகத்துக்கு தவற விட விரும்பவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருவரையும் அவர் இழக்க தயாரா இல்லை. ஒரு பாவி கெட்டு போவதை விரும்பாத தேவன், ஒருவரும் நரகத்தில் தள்ளப்படுவதை விரும்பாத மகா நல்ல தேவன். அவர் நமக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ப்ளீஸ் ரிப்பன்ட் எவ்ரி டே. பிரதி தினமும் மாறு மனசு பொந்தண்டி, எல்லா நாளும் மனம் திரும்பி, டே பை டே கரெக்ஷன், டே பை டே ஆண்டவர் சமூகத்துல கெட்டவாயிட்டு. எதுவுமே
நான் பரலோக போறதை தடுத்துடக்கூடாது. லிசன், எது தூக்கி எறிதாலும், எது மனுஷனா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், இங்க நிறைய நம்ம பாவங்களை விட்டு வந்தவங்க இருப்போம், நிறைய உலக பழக்க வழக்கங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்களா இருப்போம். காரணம் ஒண்ணுதான், அந்த தேவ சமூகத்துக்குள்ள நான் போனோம், இந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வார். அவர் ரத்தத்தினாலே நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். God bless you. காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். யாராகிலும் பாட யாரு?